அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, அணிகள் பாடத்துல 10ஆம் வகுப்பு கணக்குல அணிகள் பாடத்துல எடுத்துக்காட்டு 3.68 பார்க்க போறோம். இந்த எடுத்துக்காட்டு 3.68 ஆனது அணிகளுடைய பெருக்கல் கணக்கு சம்பந்தப்பட்டது. அணிகளை எவ்வாறு பெருக்குவது என்பதை நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு 3.67ல பார்த்திருந்தோம். அதே முறையில இந்த அணிகளுடைய பெருக்கல் கணக்கை பார்க்க போறோம். 2 அணி கொடுத்திருக்கான், ஏ அணி கொடுத்திருக்கான், இன்னொன்னு பி அணி கொடுத்திருக்கான். எனில் ஏபியை கண்டுபிடிக்கணும், அதே சமயத்துல பிஏயும் கண்டுபிடிக்கணும், மாற்றி போட்டு பெருக்கணும். இங்க ஏ முதல்ல போட்டு பெருக்கு, ஏ முதல்லையும் பி ரெண்டாவது வரணும், அது ரெண்டையும் பெருக்கணும். இங்க வந்து பி முதல்ல வரணும், ஏ ரெண்டாவது வரணும், அது ரெண்டையும் பெருக்கணும். மேலும் ஏபி ஈக்குவல் டு பிஏ 2 அணியை பெருக்கினா அந்த விடம் வந்து ஒன்னா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சரியா என்பது சரியா என ஆராய்க அப்படின்னு இருக்கான். பொதுவாக அணிகளுடைய பரிமாற்று பண்பு என்பது சமமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் இருக்கலாம், சில சமயம் இருக்காது. சரி, இப்போ இந்த 2 அணியும் பெருக்கலாமான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த அணிக்கு ஏ அணிக்கு வரிசை சொல்லுங்க. 2 நிறை 2 நிரல். அப்ப இதனுடைய வரிசை 2 x 2. இதுக்கு பி அணிக்கு வரிசை வந்து 2 நிறை 2 நிரல். அப்ப 2 நிறை கிராஸ் 2 நிரல். இப்போ 2 அணியை பெருக்கணும்னா முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, இதனுடைய நிரல்களுடைய எண்ணிக்கையும் ரெண்டாவது வரக்கூடியதும் இந்த அணியுடைய நிறைகளினுடைய எண்ணிக்கை முதல்ல வரக்கூடியது ஒன்னா இருக்கணும். அப்படி ஒன்னா இருந்தா இந்த ரெண்டையும் பெருக்க முடியும். எனவே இந்த கணக்குல எழுதின மாதிரி, போன கணக்குல எடுத்துக்காட்டு 3.67 எழுதின மாதிரி ஏ அணியின் வரிசை பி அணியின் வரிசை 1 என்பதால் ஏபி என வரையறுக்கப்படுகிறது எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கணக்குக்கு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றான், ஏபியை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏ அணி எழுதிக்கலாமா? 2 1 1 3. அடுத்து பி அணி எழுதிக்கலாமா? பி அணி 2 0 1 3. 2 0 1 3. எப்படி பெருக்கலாம்? ஞாபகம் இருக்கா? 7 மாதிரி பெருக்கணும். 2 நிறை இருக்கு, அப்போ இங்க ஒரு 7, 2 நிரல்கள் இருக்கு, அப்ப 2 7 வரும். இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7. இந்த இது 2 இதோட பெருக்கும், அப்ப 2 7. இந்த நிறை வந்து 2 நிரல்களோட பெருக்கும், அப்ப 2 7. அடுத்து என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கா? இந்த 2 1ஐயும் இந்த 7னுடைய மேல் பகுதியில் எழுதணும். 2 1 2 1. அடுத்து இந்த சைடுல 7னுடைய இந்த சைடுல இந்த அணியினுடைய நிறைகள் எழுதணும். 2 1 0 3. எழுதியாச்சா? அடுத்து இந்த இடத்துல 1 3 வந்து இந்த இடத்துல எழுதணும். 1 3 7னுடைய மேல் பகுதியில் எழுதணும். அடுத்தது நிறை, இந்த 7னுடைய இந்த சைடுல எங்க என்ன எழுதியிருக்கோமோ அதை எங்க எழுதுங்க. 2 1 0 3. இப்ப இதை பெருக்கி சுருக்கிற வேண்டியது. என்ன செய்யணும்? இந்த 7னுடைய பகுதியில் உள்ள எல்லாத்தையும் ஒண்ணுனா பெருக்கணும். முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு 2 4 1 1. அப்ப 4 + 1. அப்புறம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு 2 0 0 1 3 3 0 + 3. அப்ப 2 7 மேல முடிஞ்சிருச்சு, அது கீழே உள்ள 7, அப்ப கீழே வந்துடும். இந்த 7க்கு வந்துடும். 1 2 3 3 1 + 3. அடுத்து 1 0 0 இந்த 7 பெருக்க போறோம். இடம் விட்டுக்கிடுங்க. 1 0 0 3 9 0 + 9. அப்ப இதை சுருக்குனா 4 1 கூட்டுங்க 5, 0 3 கூட்டுங்க 3, 2 3 கூட்டுங்க 5, 0 9 கூட்டுங்க 9. இது எதோட விட? ஏபியினுடைய விடை. ஏபியினுடைய விடை 5 3 5 9. புதிய அணி கிடைச்சு. இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்? மாற்றி போட்டு பெருக்கணும். நான் இன்னொன்னு சொல்லிருக்கேன்ல, பிஏ கண்டுபிடிக்க போறோம். அப்ப பி முதல்ல வரணும். 2 0 1 3. அடுத்தது ஏ ரெண்டாவது வரணும். ஏ அணிந்து இருக்கு. 2 1 1 3. இதே மாதிரி பெருக்கணும். ஞாபகம் இருக்கா? 7 மாதிரி பெருக்கணும். அப்ப எத்தனை 7 வரும்? இங்க ஒரு 2, இங்க 2 நிறை இருக்கு, இங்க 2 நிரல் இருக்கு. அப்போ இந்த 7 நல்லா கவனிச்சிருங்க. எப்படி பெருக்கணும்னா இதுவும் ஒரு 7,
அப்புறம் இதுவும் இந்த நிறையும் இந்த நிறம் ரெண்டாவது ஏடு. அடுத்து கீழே வந்துடணும். இந்த நிறையும் இதுவும் இங்க. அடுத்து இதுவும் இதுவும் இந்த சைடு. இப்ப அந்தந்த உறுப்புகளை எழுதுங்க. இந்த இடத்துல என்ன எழுதணும்? 2 0. இந்த சரி அங்க வேற ஒரு 2 0. இங்க என்ன எழுதணும்? இந்த பக்கம் உள்ள உறுப்பு ஏ அணி பி அணில, அதாவது இந்த ஏ அணில 2 1 அப்புறம் 1 3. அடுத்தது இந்த 1 3 இந்த 7ல மேல் பகுதியில 1ஐயும் 3ஐயும் எழுதணும். 1 3. அடுத்தது இத இங்க எழுதணும். 1 3. சரி, 2 1 ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த முதல் நிறை எங்கேயும் ரெண்டாவது நிறை இங்க எழுதணும். 1 3. இப்ப சுருக்கிடுவோமா? 2 எத்தனை? 4 பிளஸ் 0 × 1 வந்து இந்த 7 சுருக்குவோம். 0 × 1 0. இந்த 7 சுருக்குவோம். 1 2 பிளஸ் 0 × 3 வந்து 0 பிளஸ் 0. அடுத்து இதை சுருக்குவோம். 2 2 3 1 3 2 பிளஸ் 3. அடுத்து 1 1 3 9 1 பிளஸ் 9. இதை சுருக்கணும் அப்படின்னா 4 4ஐயும் சிறையும் கூட்டினா 4, 2ஐயும் சிறையும் கூட்டினா 2, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10. இது எதோட விட? பிஏனோட விட. ஏபியினோட விட எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரியா? பிஏனுடைய விட இந்த இருக்கு. 2 ஒன்னா இருக்கு. இங்க 5 இங்க 4, இங்க 3 இங்க 2, இங்க 5 இங்க 5, இங்க 9 இங்க 10. 2 ஒன்னா இல்லை. எனவே ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நினைச்சு கடைசியில முடிவு எழுதும். கடைசியில முடிவு ஏபியை கண்டுபிடிச்சோம், பிஏ கண்டுபிடிச்சோம், 2 ஒன்னா இல்லை என்பது சரியா என்ன ஆராய்கன்னு சொல்லியிருக்கான். 2 ஒன்னா இல்லைன்னு என்ன செஞ்சிடணும்? கணக்கை முடிச்சிடும். சரிதானா? சரி, மாணவர்கள் இந்த கணக்கை பார்த்துட்டு உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.